இப்போ அந்த குழந்தை ஐசியூல இருக்கா, ம். சீரியஸ் ஐசியூல இருக்கா. ம். இதோட ப்ராசஸ் எப்படி துரிதமா பண்ண முடியும் மேம்? அவங்களுக்கு எதுவுமே தெரியாது மேம். அங்க வந்து உங்களுக்கு பெர்சன் இருப்பாங்க. கேன் கிட்ஸ்க்குன்னு ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் மாரி அந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து இருப்பாங்க. அவங்க வந்து இந்த மாதிரி புதுசா ஏதாவது ஒரு குழந்தைங்க டயக்னோஸ் பண்ணாங்கன்னா, அவங்களே வந்து அ உங்களுக்கு அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம், அதாவது கேன் கிட்ஸ் சைட்லருந்து என்ன மாரி டீட்டெயில்ஸ் வேணும், அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு, அத அங்க பண்ணுவாங்க அதிலிருந்து மேம். பட் ம். இங்கேருந்து அவங்க எப்படி கான்டாக்ட் பண்றது? ஓ! இங்கேருந்து கான்டாக்ட் எப்படி பண்றது? எப்படி வந்து அவங்கள அப்ரோச் பண்ணணும்? அந்த கான்டாக்ட் நம்பர் வந்து ஃபர்ஸ்ட் அப்ரோச் போய் எனக்கு இந்த உதவி வேணும்னு இன்னார்கிட்ட தான் கேட்கணும்னு நீங்க சொன்னீங்க இல்லையா? ம், ம். என்ஜிஓ. அவங்கள எப்படி போய் இவர அப்ரோச் பண்ண முடியும்? ஆக்சுவலி அந்த கர்நாடகாக்கு ஒரு மேனேஜர் இருக்காங்க மேம். அது ஸோ அந்த இவங்களுக்கு நம்பர் ஐ வில் தெரியாது ஷேர். இல்லையா? அதுதான் சொல்றேன். அந்த நம்பர் வந்து நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன். அவங்க வந்து அந்த கர்நாடகால இருக்கிற ஒரு 2, 3 ஹாஸ்பிட்டல்ஸோட கேன் கிட்ஸ் டை அப் வச்சிருக்குன்னா, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க மேனேஜர். ஸோ அந்த நம்பர் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். ஸோ அவங்க கிட்ட நீங்க பேசுனீங்கன்னா, நெக்ஸ்ட் வந்து என்ன மாரி ஹெல்ப் வேணும்? நீங்க அந்த ஹாஸ்பிட்டல்ல எந்த டெஸ்ட் எடுக்க சொல்றாங்க, எதுனாலும் நீங்க அவங்க கிட்ட கம்யூனிகேட் பண்ணீங்கன்னா, அவங்க உங்களுக்கு அந்த ஹெல்ப்லாம் வந்து பண்ணி குடுத்துருவாங்க. ஓகே மேம். அதே மேம் கர்நாடகா பேச்சு நம்மளுக்கு புரியலைங்க மேம். அவங்க என்ன சொல்கிறாங்க நம்மளுக்கு புரியல. அவங்க சொல்கிறதுக்கெல்லாம் நம்ம தலையாட்டிட்டு போகிறோம் மேம். எல்லாம் மொழி புரியல. மொழி புரியல அவங்க மேம். பேசுற பாஷை பாஷை புரியல. புரியல மேம். அது இதுக்கு என்ன பண்ணலாம் மேம்? ஏன்னா இவங்களுக்கு இங்கிலீஷும் வராது. இப்ப ம். பேசக்கூடியவங்க வந்து இங்கிலீஷ்லயே பேசுனாங்கன்னா அதுவும் புரியாது. அது எப்படி சென்னைக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணிடலாமா? ஏன் மேம் இங்கேயே நம்ம இடத்துலயே ஹாஸ்பிட்டல்ஸ்ல வந்து பட் அங்க சொல்றது என்னன்னா 7 ஹவர்ஸ் ஜர்னி பண்ணி இங்க ஆமா. கூட்டிட்டு அங்க போறோம். பாப்பா கொஞ்சம் அந்த ஸ்டேபிள் ஆகணும். அதுக்கு என்ன பண்ணலாம் மேம்? அது அது அங்க வழிமுறை. ஹாஸ்பிட்டல்ல இப்ப ஐசியூல இருக்கிறதுனால எப்படி பாப்பாவோட கண்டிஷன் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியல. அவங்க கொஞ்சம் ஸ்டேபிள் பண்ணி, அவங்க கிட்ட நம்ம ரெக்வெஸ்ட் பண்ணா அவங்களே வந்து ஷிஃப்ட் பண்ணிடுவாங்க மேம். வித் ஆல் அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் அவங்களே வந்து ஷிஃப்ட் பண்ணிடுவாங்க பட் அது ஹாஸ்பிட்டல். அவங்க வந்து பணம் கட்டு அப்படின்னு சொல்றாங்களாமே. எந்த ஒரு ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணனாலும் இவ்வளவு பே பண்ணணும், முதல்ல கட்டுங்க, அதுக்கப்புறமா நாங்க ட்ரீட்மெண்ட் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்றோம். 88,000 கட்டணும் மேம். கட்டணும்னு சொல்லி ப்ரெஷர் பண்ணுறாங்க. 88,000 ரூபாய் 88,000 கட்டுங்க முதல்ல, அதுக்கப்புறம் தான் நாங்க ட்ரீட்மெண்ட் ஆரம்பிப்போம்னு அது சொல்லி. ஐசியூல இருக்கிறதுக்கு மட்டும் 88,000. ட்ரீட்மெண்ட்டுக்கு தனியாக கட்ட சொல்கிறாங்க. ஐசியூக்கு 88,000 இப்ப ட்ரீட்மெண்ட்டுக்கு ICU. தனியா கட்டணும். எஸ் மேம். வி So கேன் அது அரேஞ்ச் எப்படி? அந்த கேன் கிட்ஸ்ல அந்த மேனேஜர் இருக்காங்களா மேம். நம்ம அவங்க கிட்ட சொன்னா அவங்க டோனர்ஸ் அரேஞ்ச் பண்ணி கூட வந்து அந்த அமௌண்ட் வந்து அவங்க பே அதுக்கெல்லாம் பண்ணுவாங்க. டைம் ஆகும் இல்லையா? ரொம்ப நாள் ஆகாது. அஹ், நம்ம டீடைல்ஸ் எல்லாம் ப்ராப்பரா டோனர்ஸ் கிட்ட அவங்களுக்கு கொடுத்தோம்னா, அவங்க டோனர்ஸ் அரேஞ்ச் பண்ணி அவங்க கொடுத்துட்டு ஜஸ்ட் அந்த ஃபீஸ் மட்டும் தான் ப்ராப்ளம்னா, அவுட் சைட் டோனர்ஸ் வந்து இருப்பாங்க மேம். அவங்க கிட்ட நிறைய கான்டாக்ட்ஸ் இருப்பாங்க. ம். ஸோ அந்த டோனர்ஸ் மூலியமா பே பண்ணிட்டு இப்ப நீங்க பேபி சொன்ன அந்த ஸ்டேபிள். மேனேஜர்ஸ் வந்து அதுல டை அப்ல இருக்காங்களா? ஆமா. அந்த ஹாஸ்பிட்டலோட டை அப்ல இருக்காங்க. இருக்காங்களா? இருக்காங்க. சோ அப்ப இன்னும் ஈஸி ஆகும் இல்லையா? எஸ்.